ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு வரவால் 2030ஆம் ஆண்டுக்குள் 99 விழுக்காடு வேலைவாய்ப்பு பறிபோகும் என அமெரிக்க பேராசிரியர் ரோமானியம் போல்ஸ்கி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் கென்டக்கியில் உள்ள லூயிஸ்வில்லி பல்கலைக்கழகத்தின் கணினி அறிவியல் பேராசிரியராக உள்ள ரோமானியம் போல்ஸ்கி மனிதனை போன்ற நுண்ணறிவு அல்லது செயற்கை பொது நுண்ணறிவு வரும் 2027ஆம் ஆண்டுக்குள் பயன்பாட்டுக்கு வர வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் AGI வருகைக்கு பிறகு AI கருவிகள் மற்றும் மனித உருவ ரோபோக்கள் பயன்படுத்தப்படும் சூழல் ஏற்பட்டு தொழிலாளர்களின் 99 விழுக்காடு வேலைவாய்ப்புகள் பறிபோகும் என்றும் அச்சம் தெரிவித்துள்ளார். குறிப்பாக அடுத்த 5 ஆண்டுகளில் அனைத்து உடல் உழைப்பும் தானியங்கி மயமாக்கப்படலாம் என்றும் அப்போது நம்மிடம் மாற்று திட்டங்கள் எதுவும் இருக்காது என்றும் பீதியை கிளப்பியுள்ளார். ஆனால் AI-யால் என்ட்ரி லெவல் வேலைவாய்ப்புகள் தான் பறிபோகும் என்றும் அதைவிட நவீனமான பல வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் கல்வியாளர் செல்வகுமார் தெரிவிக்கிறார். பேசிக் என்ட்ரி லெவல் ஜாப்ஸும் ரொட்டீன் ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் மனிதர்கள் செய்யக்கூடிய வேலை எல்லா வேலையும் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடும். ஆனால் எல்லா துறையிலுமே புதிய புதிய ப்ராப்ளம்ஸ் வர அப்ப ஏஐ தொழில்நுட்பம் வந்தாலும் மக்களுக்கு வரக்கூடிய புதிய புதிய சேலஞ்சஸ் ப்ராப்ளம்ஸுக்கு சொல்யூஷன் கொடுக்க புது புது தொழில்நுட்பங்கள் வந்தாகணும். அதற்கு நிறைய நிறுவனங்கள் கம்பெனிஸ் வரணும். அப்ப நிறைய கம்பெனிஸ் வர அங்க வேற வேலை வாய்ப்புகள் உருவாகும். ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுமா ஜாப்னா ஏஐ ஜாப் ரீப்ளேஸ் பண்ணாது. ஆனா ஏஐ யாருக்கெல்லாம் தெரியாதோ அவங்க ஜாப் ரீப்ளேஸ் பண்ணும். அப்ப ஏஐயும் கத்துக்கணும். நாளைக்கு இன்னும் 3 வருஷம் கழிச்சு ஏஐக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு டெக்னாலஜி பத்தி பேசுவோம். அது அதை கத்துக்கணும்.